வணக்கம் ஈடம்பலம் நேயர்களே. இன்னைக்கு வால்மீகி இல்ல கம்பர் ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாங்கன்னா ராமாயணம் எழுதியிருக்க மாட்டாங்க, ஸ்டாலினாயணம் தான் எழுதியிருப்பாங்க. வியாசர் இன்னைக்கு இருந்திருந்தா இவரை குறித்து எழுதியிருக்கக்கூடிய நூல் மகா திராவிடம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு விண்ணை பிளந்து பகர்ந்தது பாகுபலி. ஆனால் இன்னும் தரையில் நடந்துட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டின் பாகுபலி. சைனாவுக்கு ஜி ஜின்பிங், தமிழ்நாட்டின் ஒரே கிங் எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் பொன்னான ஆட்சியில் வழக்கம் போல இது வெள்ளை பேப்பர் அப்படின்னு சொன்னா கூட அதை உத்து பாருங்க, ஏதோ கருப்பா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எதை எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனுஷங்கள் இருக்கையில் அந்த மனுஷங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் அப்படிங்கிற மாதிரி கிஷோர் கே சாமி அவர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியை குறித்து என்ன குறை கூற வருகிறார், என்ன அபாண்ட பழி சுமத்த வருகிறார், எப்படி பச்சை பச்சையாக பொய் சொல்ல போகிறார், வாருங்கள் பார்த்து ரசிக்கலாம். வணக்கம். வணக்கம். யங் மங் சங் ஜி ஜின்பிங், யங் மங் சங் ஜி ஜின்பிங், ஜி பிங். ஸ்டாலி அப்படின்றது கரெக்டாக இருக்கும்ல. சைனால பிறந்ததா ஸ்டாலின் தான். ஜப்பான் ஸ்டாலி, ஏன்னா இந்த ஜப்பான் துணை முதலமைச்சர் ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டாரு தெரியுமா? ஓகே, அது மாதிரி இது ஒரு ஒரு பட்டப்பெயராக இருக்குமே. ஓகே, இல்லையா? see if you want to talk about வியாசரை எழுதிட்டீங்க, கம்பர் வால்மீகியை எழுதிட்டீங்க, கம்பரை எழுதிட்டீங்க, சரியா? இங்கே ரோடு சைடு பிளம்பர் கூட காரி துப்பிக்கிட்டு இருக்கான். இதில் நீங்கள் கம்பர் வரைக்கும் போயிட்டீங்க. இவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பார்த்து என்ன பண்ணுற, தலையெழுத்து எல்லாத்தையும் நம்ம சகிச்சுட்டு தான் போகணும். சரி சொல்லுங்கள். சமீபத்துல நவீன, அதாவது வருண் நவீன வைரமுத்துவாக மாறிவிட்டார். நான் யாரங்க என்னங்க பண்ணேன் இல்லைங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன மேட்டர்னா புகழ்ச்சியல் அப்படி சொல்றீங்க, வேற எதுவும் இல்லைல்ல? அது எனக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது. என்னுடைய பேனாவை நம்ம இடம்பலம் நிகழ்ச்சிக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்தினேன். அது உங்கள் எந்த பேனாவை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. எழுதுகோல் இங்கே பாருங்க, எழுதுகோல். ஓகே, இருக்கட்டும். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் பார்க்குறேன் உங்களை இன்னொரு சேனலில் பார்க்க நேர்ந்தது. ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சேனலில் நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. உங்களை பார்த்து எனக்கும் அதில் நிறைய ஆர்வம் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் இன் இங்கிலீஷ் இன் லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ரிகார்டிங் SIR இஸ் கால்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆஃப் த மெட்ராஸ் கார்ப்பரேஷன். என்ன உதவாநிதி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, கரெக்டாக சொல்லிருக்காரு. அது இன்டென்சிவ்னு அவனுக்கு சொல்லுமான்னு கூட தெரியல எனக்கு. சரியா? என்னத்தையோ சொல்கிறான் அவன், தூங்கி எழுந்து வந்திருக்கான். அவன்கிட்ட போய் இதை கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் சரியா? நீ சீரியல் இன்டர்கோர்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேணால் சொல்லுவான். இதெல்லாம் அவன் எப்படி சொல்ல முடியும்? அது இன்ஸ்டாகிராமில். உங்கள் அளவுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க. இல்லைங்க, நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆங்கிலத்தை வச்சு சொல்கிறேன். இந்த கோர்ஸ் ஏதாவது சொல்கிறீங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் என்ன குறை கண்டீர் அதை சொல்லுங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லா தானே. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போகிற? அதாவது அதற்கான கூட்டம் தான் நடக்குது, அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டுறாங்க சரியா? அது அண்ணா அறிவாலயத்திலே கூட்டியிருக்கலாம். ஏன்னா வந்தவங்க எல்லாம் இவங்களுடைய அழகிங்க. எல்லாம் இவ்வளோ தலைவர்கள் யார் அந்த டிசைனாக யார் அந்த தலைவர்கள்? அதுதான் கேள்வி. நீ ஏன் நடத்திக்கிற ஒரு கூட்டத்தை அதை அண்ணா அறிவாலயத்தை நடத்த விட வேண்டியதுதானே? இது எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேரில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரதான எதிர்கட்சியை அழைக்கவே இல்லை. அனைத்து கட்சி கூட்டம்னா கூட்டம் வர வேண்டியது தானே? அதிமுக கூப்பிடவே இல்லையே சரியா? கூப்பிடாம வரதுக்கு வீட்டுக்குள்ள திறந்த வீட்டில் நுழையத்துக்கு இந்த திமுக கார மாதிரி நம்ம நாயா பொறுப்பா நடந்துக்கணுங்க. கூப்பிட்டாதான் வரணும். அனைத்து கட்சி கூட்டம்னா அதிமுக உட்கார்ந்து ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தலைவர்களை போய் அழைக்கிறார்கள். They'll have to register themselves on the special intensive registration அப்படின்னு யார் சொன்னது? நான் சொல்றேன். நீ சொல்லினே இருக்க வேண்டியதுதான். ஏன் போல அதிமுக அழைப்பு இல்லையே. அப்படியே அழைத்திருந்தாலும் போக போகிறது இல்லை. ஏன்னா நீ பிடுங்குற அணி தேவையில்லாத அணின்றதுனால யாரும் போக போகிறது இல்லை. யாருமே வரலையே. அதிமுக வரல, தாவேக்கா வரல. இத்தனைக்கும் தாவேக்காவை போய் அழைச்சாங்க. இவங்க கரடியே கறி துப்பிடுச்சுன்ற மாதிரி அமிச்சாங்க. என்ன அதுக்கப்புறம் அவங்க வரல. நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அவங்களும் வரல. யாரை வச்சு பண்ணீங்க? திரும்ப அவங்க கூட்டணி கட்சிகளை வச்சு கும்மி அடிச்சிங்க, அவ்வளோதான். கமலஹாசனை வச்சு பேச வச்சிங்க. கமலஹாசன் இதே ஒரு 4 பேர் உளறிட்டு போனார். வேறு என்ன இருக்குது? கமலஹாசனுக்கும் SIRக்கும் என்ன சம்மந்தம்? இஸ் a respected sir. அதுதான் சொல்கிறேன் சார், என்ன சம்மந்தம்? ஒன்றும் கிடையாது. திரையுலகத்தில் ஒரு சாராக இருந்தார். எந்த சார்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றது அதை தவிர்த்து வேற என்ன? சார்ன்ற புனிதமான வார்த்தையை உங்களால் அசிங்கப்பட்டு என்னால் இல்லைங்க, திமுக காரனால.
ஞானசேகரன் சார், மாசு சார், இந்த மாதிரி நிறைய சார்களால் அந்த பேருக்கு கலங்கம் வந்து அதுக்கு நான் பொறுப்பா? இல்லைங்க, எனக்கு ஒன்று புரியல. 200 ஒரு அடையாளம் வந்து உங்களை மாதிரி எதிரிகள்லாம் கொடுத்து வச்சிருந்தீங்க. இன்னைக்கு 210ங்கிறாங்க. என்னடா 210னா 10 ரூபாவும் உங்களுக்கு பங்கம் தானே, எதுக்கு தனித்தனியாக அதுதாங்க 210? நீங்கள் 200 கொத்தடிமைகளை குறிக்கும். சரி. சரியா? 10 ரூபாய்ன்றது 10 ரூபாய் பாலாஜிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நேருவே பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபாய் வைத்து தான் இவர்கள் அந்த வேலைக்கு பணம் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா? 35 லட்சமோ என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க இந்த 10 ரூபாய் நோட்டை வச்சுருப்பாங்களாம், அந்த கோடுவேர்டு. ஓகே, அதை கொடுத்தா இது சரி, அதை கொடுத்தா அந்த கோடுவேர்டை கொடுத்தா இவங்களுடைய இந்த 10 ரூபாயை காமிச்சு இவங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 200 ரூபாயும் 10 ரூபாயும் நம் வாழ்க்கையில், தமிழகத்தின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடுது பார்த்தீங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் புழல்வதற்கு நாம் வந்து இந்த 200 ரூபாய் இந்த 10 ரூபாய் கிராக்கிகளோட நாம் குப்பை கொட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியது. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர், இந்த சார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா. சரி, அதுதான் நான் சொல்கிறேன். யார் அந்த சார் என்று கேட்டாலும் பிரச்சனை. சார் என்ற இதில் எஸ்ஐஆர் என்ற பேரிலேயே வந்து ஒரு தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலை எடுத்து சரிபார்த்தாலும் பிரச்சனை. ஏன்னா எல்லாமே தெல்லுபடி. ஆனால் எனக்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்தா அவர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னதுலேயே ஒரு நியாயப்படுது. ஏன்னா வாக்காளர்களை ரெஜிஸ்டர் தானே பண்ணுறாங்க, அதை தாங்க அவர் புதுசாக சொல்கிறாரு. ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கின்ற வாக்காளர்களை ரிவிஷன் பண்ணுறாங்க. ஓ, புரிஞ்சுதா? ரீவிசிட்டிங் இட். சரியா? அப்படி ரிவைஸ் பண்ணும் பொழுது அதில் யார் விடுபட்டிருக்கோ அவங்க பேர் சேர்க்கப்படும், யாரோட போலியாக சேர்க்கப்பட்டிருக்கோ அவங்க பேர் விடுபடும். இதுதான் நடக்குது. சரியா? பீகாரில் இப்படி நடந்ததில் 69 லட்சம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 65 லட்சம் பேர் அந்த பேர்கள் விடுபட்டு போனது. இந்த 65 லட்சம் பேர் விடுபட்டு போனதில் ஒருத்தர் கூட உண்மையான வாக்காளர்னு காங்கிரஸால் நிரூபிக்க முடியல. சரி. அப்போது இதே தானே 2004 கடைசியாக நம்ம பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். 2004க்கு அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம்? 20 வருஷம் ஆயிடுச்சு. பண்ணலை. அப்போ இப்போவாது பண்ணணும்ல. இப்போ யாரை வச்சு பண்ண போகிறாங்க? மாநில தேர்தல் அதிகாரிகளை வச்சு தானே பண்ண போகிறாங்க. அந்த தேர்தல் அதிகாரிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுக்கு நேரம் பத்தாது. ஏன் நேரம் பத்தாது? ஏங்க நேரம் பத்தாது? அதிகாரிகளை இறக்கினீங்கன்னா உடனே பண்ண போகிறாங்க, அவங்க தேதி கொடுக்க போகிறாங்க, 10 நாள் 15 நாள் நடக்க போகுது, இவ்வளோதானே, ஒரு மாதத்தில் முடிய போகுது. அதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட், ஏன்னா எல்லா தொகுதியிலையும் பூத் லெவல் ஏஜென்ட்டு போடப்பட்டிருக்கு. 2 கட்சிகளுக்கு தான் முழுமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இவங்க 2 பேருக்கும் பூத் லெவல் ஏஜென்ட்டு முழுமையாக இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவங்க பூத் லெவல் ஆஃபீஸரோட கலந்து ஆலோசிக்க போகிறாங்க. அதிமுக ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஆர்கே நகரில் மட்டும் 33,000 என்னமோ வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்கள், அதாவது சேர்க்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. டிநகரில் எடுத்திங்கனாக்கா 13,000. இப்படி ஒரு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கில் வாக்காளர்கள் ஒன்று விடுபட்டிருக்காங்க, இல்லை போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது குதிக்கிறீங்க. அது என்ன, எப்போ எது, அதாவது நாட்டு நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் எதை செய்தாலும் ஏன் இவ்வளோ குதிக்கிறீங்க? இதனால தான் திமுக தீய சக்தின்னு நம்ம சொல்கிறோம். நியாயமாக நீ என்ன சொல்லியிருக்கணும்? கொண்டு வாப்பா, எங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க, செக் பண்ணுவாங்க, ஒரு பேர் விடுபட்டால் கூட சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நீ சொன்னால் நீ யோகியன். ஒரு பேர் விடுபட்டா கூட நான் சும்மா விட மாட்டேன்னு நீ சொன்னால் யோகியன். நீ செக்கே பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன இது? நீங்களே சொல்கிறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்னா ரெஜிஸ்டர் பண்ணது, ஆனால் அதில் நிறைய தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணால் ரெவிஷன் சொல்கிறீங்க. ஸோ ரெவிஷனுக்கு எதிராக தானே வந்து இவங்க போராடுறாங்க, பேசுகிறாங்க, அனைத்து கட்சி கொடுத்து கூட்டியிருக்காங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் தானே கரெக்டு. அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு உதயநிதி. ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்கலாம்னு நம்ம சொல்கிறதுனால தானே நம்ம வந்து ரெவிஷனுக்கு வரோம். எதுக்காக ரெவிஷன் வருது? ரெஜிஸ்ட்ரேஷனில் தவறு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதுனால தானே ரிவிஷன்ற பேரே வருது. எதற்காக இங்கே இது எஸ்ஐஆரை எதற்காக தமிழ்நாடு கொண்டு வராங்க? 12 மாநிலங்களில் கொண்டு வராங்க. 12 மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களும் கூட இருக்குது. மம்தா பானர்ஜி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதாவது எதிர்ப்பு தெரிவிக்கல. நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. பட் மற்றபடி கடுமையான எதிர்ப்பை இந்த மாதிரி இவங்க மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க பண்ணல. சரியா? சரி, மம்தா பானர்ஜி பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். எதற்காக பண்ணுறாங்க? பீகார், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் பார்டர் ஸ்டேட்ஸ்.
இங்கே பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்பப்படலாம். அதனால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. தமிழ்நாட்டில் என்னங்க பிரச்சனை? அதிகமாக ஓடுறவன் தான் கீழே விழுறான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அதிகமாக மக்களுக்காக பேச அதிகமாக திருடுறவன் கூட பயப்படுவான். இல்லைங்க, ஏன் அதிகமாக ஓடுறவன் தானே, அதிகமாக திருடுறவன் கூட பயப்படுவான். ஏன்னா இவன் திருட்டு கூட்டு வெளிப்பட்டுருமோன்னு கூட பயப்படுவான். கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் கிஷோர். அதாவது என்ன சொல்றேன், என்னுடைய கருத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிகமாக மக்களுக்காக பேசுறவங்க தான் வாய் கொளரும். அப்படி பார்த்தா தந்தையும் மகனும் தான் அதிகமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறாங்க. வாய் கொளறதாங்க செய்யும். அவங்க இல்லைனாலும் வாய் கொளருங்க. இதையே மக்களை நடுவில் கொண்டு வரீங்க. கொலாட்ரல் டேமேஜா? இல்லைனாலையும் இவங்க வாய் கொளரும். கொலாட்ரல் டேமேஜா கொலரல் டேமேஜா? அது கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுங்க, எழுதி காமிக்க சொல்லுங்க. ஸ்டாலினை வந்து கொலாட்ரல் டேமேஜ், கொலாட்ரல் அப்படின்றத எழுதி காமிக்க சொல்லுங்க. ரிவிஷன் நான் 10 வாட்டி எழுதி காமிக்கிறேன். அது எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டி எழுதி காமிக்க சொல்லுங்க. நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். சரியா? ஏற்பட்ட ஒரு சவால் வச்சுட்டீங்க. ஆமாங்க, எப்பேற்பட்ட சவால் இது. சரி, இப்போ நம்ம பேசுனதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், அது ஏற்றுக்க முடியல. அது என்னன்னா, அறப்போர் இயக்கம் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் ரொம்ப நாளாக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராம்சார் நிலத்தோட விஷயத்தையும் வெளில கொண்டதில் பெரும்பாங்க ஆற்றிருக்காங்க, இந்த பிரிகேட் நிறுவனத்தை பற்றியும். இப்போ திருநெல்வேலியில் ஒரு குவாரினால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் ஏற்பட பற்றி ஒரு கலந்தாசனை கூட்டம் எல்லாரோட குவாரிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்காக இது பண்ணுறாங்க. துணிஞ்சு வந்து போலீஸை வச்சுக்கிட்டு அவன் சேரை போட்டு அடிக்கிறான். அடிக்கலனால தான் இங்கே நீங்கள் ஆச்சரியப்படணும். யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். இதற்கு துணை போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிளாஸ்டிக் சேருக்கு அறிவாலயத்து வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் போன்றவர்கள் இதற்கு துணை போவார். அவர் என்ன துணை போனார்? ஆமாம், அவங்களாம் தான் சொல்கிறாங்க, இது ஒரு சிறந்த ஆட்சி, இதுக்கு நாங்கள் முட்டு கொடுப்போம், இது மீண்டும் இந்த ஆட்சி வரணும்ட்டு. ஓப்பனாக அந்த குவாரியில் பிரச்சனை, மக்கள் குரல் கொடுக்குறாங்க. அறப்போர் இயக்கம் அங்கே வருது. இந்த குவாரியால் மாசு பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள்லாம், விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றது குற்றச்சாட்டு. இப்போ இதை பேசி தீர்க்கணும், நியாயமாக பேசி தீர்க்கணுன்றதுக்காக அவங்க தரப்பு வாதம், இவங்க தரப்பு வாதம், அதாவது குவாரி ஓனர்கள் தரப்பு வாதம், இந்த பக்கம் விவசாயிகள் தரப்பு வாதம், இல்லை பாதிக்கப்பட்டவர்கள், மற்ற பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வாதம்னு வச்சா நீ சேரத்துக்கு இருந்து அடிக்கிற. அப்போ என்ன, யாருமே இங்கே பேச முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. போலீஸை வச்சுக்கிட்டே தான் நடக்குது. போலீஸை வச்சுக்கிட்டு தானேங்க ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தாக்குதல் நடந்தது. கடைசியாக அவர் இங்கே இதே சேரில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு போனார். இதே சேரில் உட்காந்து கொடுத்தார். இதை மாதிரி வந்து பண்ணுறாங்க, அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க. சரியா? அவர் மேலே குண்டாஸ் போடுறீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவரை தாக்கியது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். தைரியமாக 8:30 மணிக்கு அவன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு இவரை சிறப்பாக கவனிக்கவும்னு சொல்கிறான். அதை தொடர்ந்து லைசன்ஸ் இல்லாத வண்டியில் வந்து தாக்குறாங்க. நாம் அது வந்து வேடிக்கை பார்க்குறோம். தாக்கப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து குண்டாஸில் உள்ளே போய் உட்கார வச்சுருக்காங்க. அறப்போர் மேலேயும் வழக்கு போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு முடியாது. சமூக சுற்றுச்சூழல். ஆமாங்க, நீங்கள் அவன் பிளாஸ்டிக் சேரை தூக்கி அடிக்கிற அளவுக்கு நீ வந்து அவனை கோபப்படுத்திருக்க, அதனால உன் மேலே வழக்கு அப்படின்னு போடலாமே. இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னொரு சுற்றுச்சூழலுக்காக போராடக்கூடிய உண்மையான இயக்கமான பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அது எப்படி அவங்க வாயை திறப்பாங்க? அவங்க கோவன் இவங்க எல்லாம் ஆஸ்தான அல்லக்கைகள். இவர்கள் வாய் மூடிக்கொண்டு இருப்பார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள். இதுவே மற்றவங்களா இருந்தால் அப்படியே குதின்னு குதிப்பாங்க. அது பாருங்க, அது சசி பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனாங்க. அதிமுக ஆட்சி காலம். அது சசி பெருமாள் பண்ண வேலை என்னன்னா, டாஸ்மாகை மூடணும். போராட்டம்னு எங்கே பண்ணணும்? டாஸ்மாக் எதிராக பண்ணலாம். செல்ஃபோன் டவர் மேலே ஏறி அது மேலே ஏறி போய் நிற்கிறாப்புல. போலீஸ் எல்லாம் கூட்டிடுச்சு, பொதுமக்கள்லாம் கூப்பிட்டாங்க, இறங்கி வாங்க ஏன்னா அவர் மேலே இல்லை நாங்கள் போராடுவோம்னு. சரி, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வெயில் சுரில்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, முடியல. இறங்கி வரத்துக்கு வராரு. இறங்கி வரும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த செல்ஃபோன் டவரில் இருக்கக்கூடிய கம்பி குத்திடுச்சு. குத்தினதில் இன்டர்னல் ப்ளீடிங். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, ரிவைவ் பண்ண முடியல, இறந்து போயிட்டார். சரியா? இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட். சரியா? இதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்கப்படும். சசி பெருமாள் இறந்து விட்டார். திமுக 10 லட்சம் நிவாரணம், மதிமுக 5 லட்சம் நிவாரணம்.
வேறு வேறு கட்சி எல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க இது நிவாரணம். சரியா? கூத்தேரடா வைகோ போகிறார், சசிபெருமானுடைய பிணத்தை தூக்கி கொண்டு போகிறீங்க. ஐயோ அந்த போஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இப்படி தூக்கிக்கிட்டு கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுட்டு அந்த கூலிங் கிளாஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே பணத்தை தூக்கிட்டு போவார். எவ்வளோ அந்த கூலிங் கிளாஸை மாட்டிட்டு பணத்தை தூக்கி போய் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோட்டோவை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு பார்த்ததே இல்லை. அது அது ஒரு மீன் ஃபேமஸ் ஆச்சு. ஆப்பிரிக்காவில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இதான் சரி, இன்னொருத்தருடைய மரணத்தை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த கூடாது. இன்னொருத்தர் மரத்தை வச்சு அரசியல் பண்ணலாமா? அப்போ அது பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க. சரியா? இப்படி தூக்கிட்டு போகிற. சரியா? இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அதில் B12 ஆமாம் B12 சேலம் B12 போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த பஞ்சாயத்தே நடந்தது. என்னென்னா சசிபெருமாளுக்கு திராவிட வழக்கப்படி அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு ஒரு பையன், அவங்க குடும்பம். 2வது மனைவிக்கு ஒரு சின்ன பொண்ணு, பாவம், ஏதோ ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு அந்த இதில். இப்போ இந்த பணத்தை எப்படி பிரிச்சுக்கிறதுன்றதுல பிரச்சனை. இந்த பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது. முதல் மனைவியோட குடும்பம் 2வது மனைவியோட குடும்பத்திற்கு 1 ரூபாய் கிடையாது என்று விரட்டி விட்டது. சரியா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கரூரில் இந்த சம்பவம், துன்பியல் சம்பவம் நடந்தது. உண்மையாகவே அந்த மக்கள் சசிபெருமாளாவது போராடணும்னு மேலே போயினாரு, அவர் இறக்கணும்னு போகலை, போராடணும்னு மேலே போனார். அவரை கொல்லணும்னு யாரும் நினைக்கல. அன்ஃபார்ச்சுனேட், இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்டு. பட் அதுலேயே 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் அவருக்கு வந்தது. இப்போ கரூரில் நடந்த சம்பவம், அதில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, இப்படியான பேச்செல்லாம் பேசினாங்களே, பணம் வாங்கிய பின் அப்படின்லாம் பேசி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் நம்ம பார்த்தோம். சசிபெருமாளுடைய பிணத்தை வைத்து அரசியல் செய்த பிணந்தண்ணி அரசியல்வாதிகள், உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? திமுக, மதிமுக, இது எல்லா கட்சியும் நான் கேட்குறேன். கடைசியில் அந்த பஞ்சாயத்து போய் அந்த சேலம் போலீஸ் ஸ்டேஷனில் தானே போய் முடிஞ்சுது. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, அந்த குடும்பத்திற்கு மனசாட்சி இல்லையா அப்படின்ட்டு? இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? இந்த மாதிரி இவர்கள் போராட்டம்ங்கிற பேரில் வந்த கோவன், போராட்டம் என்ற பேரில் சுற்றி திருமுருகன் காந்தி ஒரு பொறுக்கி பய அவன், அப்புறம் அந்த இவன் பேர் என்ன, இது நீங்கள் சொன்னீங்களே பூவிலகின் நண்பர்கள், அவன், இந்த மாதிரி ஒரு கும்பல் கடந்த ஆட்சியின் தடுக்கி விழுந்தால் போராட்டம். கடந்த ஆட்சி இதையெல்லாம் அனுமதித்தது. திமுகவில் அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். போராட்டம் வந்து ரூட் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, மேல்மாலை விவசாயிகள் எல்லாம் மறந்துடக்கூடாது மக்கள். அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மேல்மாலை போராடிய விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டாங்க. அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். பண்ணாங்களா இல்லையா? எவ்வளோ கொடுமை! விபச்சாரியிடம் சென்று தகராறு செய்தவன்லாம் மாபெரும் தலைவன். தன்னுடைய மண்ணிற்காக போராடியவன் மீது விபச்சார வழக்கு. இதை விட ஒரு நகைமுரண் இருக்க முடியுமா? இந்த நகைமுரண் கூட சொல்ல முடியாது, கொடுமையான முரண் இது. இது இந்த மாநிலத்தில் தான் நடக்கும். யாருடைய ஆட்சியில் நடக்கும்? திமுகவுடைய ஆட்சியில் தான் இது நடக்கும். அப்போ இந்த கொடுமையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு, இந்த சமூக போராளிகள்னு நம்ம யாரையெல்லாம் தூக்கி வைத்து பேசி கொண்டிருந்தோமோ, அவன் ஒரு ரூபாயை வாயை திறக்க மாட்டேங்கிறான் பாருங்க. அவன் யார்? அந்த பியூஷ் மனுஷன் திறப்பான் பாருங்க. அவன் ஆள் ஏன் தெரியிறானா பார்த்தீங்களா? ஜக்கி வாசுதேவ் பற்றி ஏதாவது குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பான், மற்றபடி ஏதாவது பேசுகிறானா பார்த்தீங்களா? இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. பகிரங்கமாக குவாரியில் இருக்கக்கூடிய, புதுக்கோட்டையில் குவாரியில் நடக்கக்கூடிய மணல் கொள்ளை பற்றி போய் பேசிய ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்படுகிறார். திருநெல்வேலியில் எங்கேயோ கொலை நடந்தது, கன்னியாகுமரியில் அங்கே ஒரு கொலை நடந்தது. இதை மாதிரி 3 கொலைகள் நடந்திருக்கின்றன, தொடர் சம்பவங்கள்லாம். சரியா? இதுக்கு எவனாவது சமூக போராளிகள், இந்த சூழலியல் பேசக்கூடிய இவர்கள் யாராவது குரல் கொடுத்தானா? இங்கே யாருடைய ஆட்சி நடக்கிறது? இது ஒரு பாசிச ஆட்சி, நீ சொல்ல வேண்டாமா? ஏன் வாயை திறக்கல நீ? கரெக்ட் தான். கேட்குற கேள்வி, பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி முடிக்கலாம் பார்த்தேன். வைகோ அவர்களை பற்றி நீங்கள் நினைவுபடுத்துறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாருமே பார்த்தா கமல், திருமாவளவன் எல்லாம் புன்முறுவலோட வந்து ஸ்டாலின் அவங்க வரவேற்றாங்க. வைகோ வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்தார். அவர் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு, இன்னைக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் இல்லை, இன்னைக்கு கருப்பு துண்டு போட்ட கருணாநிதியாக வந்து ஸ்டாலின் பக்கத்துலேயே இருந்து அண்ணன் வைகோ. அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்டாலின் வேட்டியில் தீயை சிந்திக்கும் போது தொடச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதை வைகோ சிறப்பாக அந்த வேலையை செய்வார். ஏற்கனவே செஞ்சுருக்காரு, பார்த்துருக்கீங்களே. ஸ்டாலினால் ஒரு டீ கப்பை கூட கையில் அப்படி வச்சுக்க முடியாது, சிந்திடுவாப்பு. சரியா? அப்படி சிந்தும் பொழுது
தொடச்சி விடுறதுக்கு ஆள் வேணும், அதுக்காக பக்கத்தில் வைகோ வச்சிருக்காரு, அவ்வளவுதான். பாசிட்டிவாக முடிக்கலாம்னு சொன்னால் அதையும் இப்படி ஏங்க இதுவும் முடிச்சு பாசிட்டிவ் தானுங்க, பாசிட்டிவான விஷயம் தானுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ், என்னை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ், அவங்க முடிச்சிடலாம்.